அதாவது ஆங்கில அரசாங்கம் இங்கு வரவில்லை. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் இங்கே அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அரசர்களை நெருக்கி வரி வசூலித்தார்கள். அப்படிப்பட்ட வரி வசூலை கொடுக்க முடியாது என்று சொன்னவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் ஆங்கிலம் எதிர்த்து கடுமையாக போராடினார். ஆனால் இறுதியில் அவரை தூக்கிலிட்டு விட்டார்கள். அதே மாதிரி அந்த வேலு நாச்சியார் தமிழகத்தில் நிறைய பேர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள். வட இந்தியாவில் இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பால கங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே ஆகியவர்கள் தீவிரமான பணியாற்றினார்கள். ஆனால் இவர்கள் ஆங்கிலேயருக்கு மகஜர் கொடுத்து தங்களுடைய கோரிக்கையை நீங்கள் இந்த நாட்டை விட்டு போங்க என்று சொன்னாங்க. ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அதற்காக ஆலன் அக்டேவியன் ஹியூம், வில்லியம் பெட்டர்பன் என்ற இருவரும் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்து இந்த அமைப்பு மூலமாக மகஜர் கொடுங்க, அப்போ ஆங்கிலேயர் பணிவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனால மகஜர் கொடுத்தாங்க, எதுவும் மதிப்பு கொடுக்கல. அதனால் என்ன செய்வாங்க, அவங்க ஆரம்பத்தில் 2 நாட்கள் ஒரு மாநாடு போடுவாங்க. என்னென்ன கோரிக்கைகளை வைக்கணுமோ அதெல்லாம் அவங்கள தயார் செய்து ஆங்கிலேயத்துக்கு கொண்டு கொடுப்பாங்க. சரி பார்த்து நம்ம இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்து அடுத்து அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இங்கே இருக்கிற தலைவருக்குள்ள கருத்து முரண்பாடு காங்கிரஸ் கட்சி 1906ஆம் ஆண்டு 2ஆக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று தீவிரவாதி, இன்னொன்று மிதவாதி. தீவிரவாதிகளுக்கு தலைவர் பால கங்காதர திலகர், மிதவாதிகளுக்கு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் 2 பேரும் தங்கள் பாதையில் கடுமையான போராட்டம் பண்ணதும் ஆங்கிலேயர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், சிறையில் அடைத்தார்கள். அதனால் 1913 வரைக்கும் இவருடைய போராட்டங்கள் எல்லாம் வலுவிழந்து விட்டது. அதன் பிறகு திலகர் இறந்துட்டார், கோபாலகிருஷ்ணன் அவரும் இறந்துட்டார். அதனால் காங்கிரஸ் வழிநடத்த முடியும் அப்படின்றது 1915ஆம் ஆண்டு காந்தியடிகள் இங்கே வராரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கம்பெனிக்கு ஒருவருக்காக அந்த கேஸ் நடத்த போன ஒரு வக்கீல். தென்னாப்பிரிக்காவில் போனவர் அங்கே இருக்கின்ற இந்தியர்கள் படுகின்ற அவலத்தை பார்த்து அவர்களுக்காக போராட